டிசம்பர் 17, 2025 வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்தேன். ஏப்ரல் 12, 2026 வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் முடிக்க போகிறேன். நான் வந்து 98 kgsலேருந்து 78 kgsக்கு வந்திருக்கேன். ஸோ அது ஒரு 20 kg வெயிட் லாஸ். அண்ட் வந்து ஒரு 4 months ஆக போகுது இது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நான் எப்படி 20 kilos லூஸ் பண்ணேன்னு வந்து இந்த வீடியோவில் நான் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கேலரிஸ் ட்ராக் பண்ணேன். எல்லாருக்கும் வந்து அந்த கேலரி மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக சாப்பிட்ற போது நம்ம வந்து வெயிட் ஆட்டோமேட்டிக்கலி லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். செகண்ட் திங், நான் வந்து கார்டியோ பண்ண ஆரம்பித்தேன். ட்ரெட்மில்லில் வந்து அட்லீஸ்ட் ஒரு லெஸ் இன்டென்சிட்டியில் 1/2 hour to 1 hour கார்டியோ பண்ணுவேன். ஒரு கம்ஃபர்டபுளான பேஸில் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நிறைய கேலரிஸ் வந்து அது பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணோம், விச் ரிசல்ட்ஸ் இன் வெயிட் லாஸ். நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் இருக்கிற மெயின்டெனன்ஸ் விட கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா இல்லைனா அதிகமாக கேலரிஸ் பர்ன் பண்ணிங்கன்னா யூ வில் லூஸ் வெயிட். வீடியோ ஆக்சுவலி இப்போயே முடிச்சிக்கலாம். பட் தென் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணணுன்னா யூ ஷுட் டேக் திங்ஸ் ஸ்லோ. என்னை கேட்டிங்கன்னா நான் இந்த வெயிட் லாஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் பண்ணியிருக்கலாம். ஸ்லோவாக பண்ணால் மசில் லாஸ் வந்து அவ்வளோ ஆகாது, இன்னும் மோர் எஃபெக்டிவாக ஃபேட் லாஸ் பண்ணலாம். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணாதீங்க, யூ வில் ஃபீல் ரியலி டயர்ட் ஆல் த டே. சில நாட்களில் வந்து வெயிட் வந்து கம்மியாகாத மாதிரியே தெரியும். டவுன் ஆகாதீங்க, அதை பார்த்துட்டு டீமோட்டிவேட் ஆகாதீங்க. யூ வில் டெஃபினெட்லி லூஸ் வெயிட். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கேலரி டெஃபிசிட் டயட்டில் இருக்கீங்க as well as நீங்கள் கார்டியோ பண்ணுறீங்கன்னா யூ வில் லூஸ் வெயிட். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, மேக் ஷூர் யூ ஸ்டார்ட் டூயிங் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தட் யூ என்ஜாய் த மோஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் வந்து ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்விம்மிங் அவ்வளோ வராது, பட் ஆனால் எனக்கு அந்த தண்ணியில் இருக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னமோ நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இட்ஸ் இட் கீப்ஸ் மீ ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் ஐ என்ஜாய் ஸ்விம்மிங் அ லாட். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து எனி ஒரு ஸ்போர்ட்லாம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். இட் கேன் பி ஆஸ் ஈஸி ஆஸ் ஜம்ப் ரோப், இல்லைன்னா வாக்கிங், இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கூட விளாடலாம். நீங்கள் வந்து கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், நீங்கள் பேட்மிண்டன் ஆடலாம், இல்லை நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஸோ நீங்கள் நிறைய மூவ் பண்ணுறதுனால யூ வில் பர்ன் அ லாட் ஆஃப் கேலரிஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் லூசிங் வெயிட். பி பேஷண்ட், பி கன்சிஸ்டன்ட், அவ்வளோதான். வேறு ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா இல்லைனா இந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படியெல்லாம் இல்லை. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் அந்த கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வரேங்க. பாய் பாய்.